சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த சுமார் 17 நோயாளிகள் வேறு அறைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதுகுறித்து சம்பவத்தை நேரில் பார்த்த ராஜசேகர் என்பவருடன் எமது செய்தியாளர் ராஜ் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். சென்னை ராஜீவ்காந்தி அரசு தலைமை மருத்துவமனையில் இன்டென்சிவ் கேர் யூனிட் என சொல்லக்கூடிய அவசர சிகிச்சை பிரிவில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அதாவது ஒரு நோயாளிக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் வரக்கூடிய பகுதியில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய சுமார் 17 நோயாளிகளை அவசரமாக இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் நாம் தீப்பிடித்த பகுதியை தான் பார்த்து வருகிறோம். இதனை அடுத்து இந்த பகுதியில் இருந்த சுமார் 18 பேர், அதாவது இந்த இடம் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளக்கூடிய நோயாளிகளுக்கு அவசர சிகிச்சை பகுதி, அந்த பகுதியில் இருந்த அனைவருமே மாற்றப்பட்டிருக்கிறார்கள். நாம் அந்த அறையில் தான் இருக்கிறோம். இந்த இடம் ராஜீவ்காந்தி மருத்துவமனையினுடைய முதல் பிளாக்ல இருக்கக்கூடிய 2வது தளம். இங்கிருந்து அனைத்து நோயாளிகளையும் கீழ்த்தளத்தில் மாற்றியிருக்கிறார்கள். சம்பவத்தை நேரில் பார்த்தவர் நம்மிடையே இருக்கிறார், அவரிடத்திலும் கேட்கலாம். சார், இந்த சம்பவம் எப்படி நடந்தது? இங்க இருக்கக்கூடியவர்களை மாற்றும் பொழுது நீங்க அவங்க உறவினர்களா, என்ன நடந்தது? என்னன்னா காலை மார்னிங் ஒரு 3 o'clock வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திடீர்னு ஒரு ஃபயர்னு சொல்லிட்டு ஒரே சத்தம் அதிகமா இருந்தது. உடனே என்னன்னா பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து புகை மூட்டமும் அதிகமாயிடுச்சு. அதிகமான உடனே இங்க என்னன்னா இங்க வந்து மேக்சிமம் எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா வென்டிலேட்டர்ல இருந்து இங்க எடுத்துரும் எல்லாம் வென்டிலேட் பீப்புள்ஸ் தான். வென்டிலேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் இல்ல ஒரு 10 நிமிஷத்துலனா ஒரு மாதிரி ஆயிடுற ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆகுற மாதிரி பேஷண்ட் தான் இங்க இருக்காங்க. இவங்களை உடனே வந்து ரொம்ப ஃபாஸ்டா எல்லாரும் வந்து வேற பிளாக்குக்கு வந்து மாத்தினாங்க. மாத்திக்கிட்டு இருக்கும் போது வந்து என்ன ஆச்சுங்கன்னா ஒரே ஒரு பேஷண்ட் மட்டும் ரொம்ப உள்ள வந்து மாட்டிக்கினாரு. அதுக்குள்ள வந்து ரொம்ப புகை அதிகமானதால அவரை கொஞ்சம் வெளியே கூட்டின்னு வரதுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து ஃபயர் ஆபீஸ்லாம் வந்தாங்க. வந்துட்டு அவங்களும் சேர்ந்து எடுத்து வெளியே கூட்டு வந்தோம். இதனை அடுத்து, அதாவது இங்க இருக்கக்கூடிய அரசு தலைமை மருத்துவமனையினுடைய அதிகாரிகளே இந்த தீயை அணைத்திருந்தாலும் சுமார் 30 பேர் தீயணைப்புத்துறை வீரர்கள் இந்த இடத்திற்கு, சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மேற்கொண்ட பணிகளை ஈடுபட்டனர். தற்பொழுதைக்கு இருக்கக்கூடிய நோயாளிகள் அனைவரையும் கீழ்த்தளத்திற்கு மாற்றி அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மருத்துவமனையுடைய டீன் விமலா உள்ளிட்ட முக்கியமான மருத்துவமனை அதிகாரிகளும் மருத்துவர்களும் தற்பொழுது சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து வருகின்றனர்.